அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 364 வயலேஷனோட ஒரு கம்பெனி நடத்தி இருந்தால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வரவே கூடாதுல்ல அது. அப்போ அது வாங்கும் போதே நீங்கள் குற்றம் பண்ணணும்னு தான் நான் நோக்கம். பொதுவாக மக்கள் மேலேயே பழி சொல்லிட்டோம் அப்படின்னா அது சரியா வருமா டாக்டர்? இந்தியாவில் இப்படியே வச்சுட்டு இருக்க போறீங்களா? அவங்க விழிப்புணர்வு வேண்டாமா அவங்களுக்கு? மக்கள் மேலே பழி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வெறும் அரசாங்கத்தை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? கை குழந்தை கொண்டு போற இடமா அது? யார் அதை தடுத்திருக்கணும்? யார் அது? அந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்துவா? இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காவது நம்ம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னா நான் இப்போ பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம பெனடில் இருக்கு, நீ ஒன்றும் அதை சொல்ல வேண்டாம், நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் பேஷண்ட்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நீ டிவியில் பார்க்குற விஷயங்கள் நான் எழுத மறுக்கிறப்ப தான் அது டிவிக்கு ப்ராடக்டாக கொண்டு வந்து விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் பேஷண்ட்ஸ்ட்டு இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் ஆட்டிடியூட் காமிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒன்றுமே பேச முடியல, வாயை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மருத்துவர், அந்த ஸ்ரீசன் கம்பெனி, நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தும் எழுதாத ஒரு மருந்தை அவன் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லேயும் ஒரு டாக்டர் நம்பித்தான் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி. அவருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியா? இப்போ மருந்து கம்பெனிகள்லேருந்து நீங்கள் என்ன ஒரு டாக்டர் வாங்கினாலும் நான் இதை கொடுத்த நீ ஏன் எழுதலன்னு எங்கிட்ட வந்து யாரும் கேட்க முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திருமிகு அருணாச்சலம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய பிரதேசத்தில் ஒரு 45 நாட்களுக்குள்ள 23 பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்களோட இறப்பிற்கு முக்கிய காரணம் அவங்க குடிச்ச இரும்பல் டானிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இந்த டானிக்ல வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. அந்த டானிக் வந்து தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் வந்து தயாரித்து அங்கே வந்து சேல் பண்ணியிருக்கிறதாவும் இன்னைக்கு காலையில் வந்து அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 23 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதில் வந்து குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தி ஆஸ் அ மருத்துவராக நீங்கள் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது சார்? எனக்கு நாள்லேருந்தே ரொம்ப வருத்தம். இதில் 3 சம்பவங்கள் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சுன்னே சொல்லுவேன். ஒன்று வந்து குழந்தையோட காஃப் சிரப்பில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நம்ம வெளியுறவு அமைச்சகத்துக்கு வந்த ப்ரெஷர் ஏற்கனவே ஞாபகம் இருக்குது. ஒரு யூஎஸ்எஸ்ஆரில் உடஞ்சி போன ஒரு இதில் அசர்பைஜான்லேயோ எங்கேயோ ஒரு வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு குழந்தை, மிடில் ஈஸ்டில் ஒரு குழந்தைன்னு அங்கங்கே நம்ம இந்திய மருந்துகளை பற்றிய குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது குழந்தைகள் மரணத்திற்கு உலகெங்கும் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் நம்ம முழிச்சிக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு தமிழனா எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம், நான் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தேன். இது மத்திய பிரதேஷ்லேயோ ராஜஸ்தான்லேயோ யாரோ இந்த மருந்தை அடல்டரேட் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மருந்து இது தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு என்னுடைய எண்ணத்தை தகர்த்தெறிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு என்ன மருந்து குழந்தைங்களுக்கு எழுதுன்னு ஒரு பயம் வர்ற அளவுக்கு, தமிழ்நாடுன்னு போட்டாலே நம்ம பயப்படணுமாங்கிற அளவுக்கு அது இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டு அளவிலையும் மருந்துகளுடைய நம்பகத்தன்மையை குறைச்சிருக்குங்கிறத இதை நம்ம ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மருத்துவரை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது எந்த காரணத்துக்காக பண்ணாலும் சரி, அவருடைய மருந்து கடையில் தான் மருந்து விற்றாங்கங்கிறது இதை நீங்கள் எங்கேயாவது எடுப்பீங்களா? எந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எளிமையான டார்கெட் சமுதாயத்தில் நோயாளி இறந்தாலும் டாக்டர் அடிக்கலாம், நோயாளிக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணும்போது ஏதோ மாற்றி நடந்தாலும் புரிதலோடையோ புரிதல் இல்லாமலேயோ மருத்துவரை என்ன வேணாலும் பண்ணலாம். அரசாங்கமும் மருத்துவரை உடனே பிடிச்சி எந்த அரசாங்கமும் உள்ளே வைக்கலாம். ஒரு குற்றம் ஒரு எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எழுதுனல்ல நீ வா கூடப்போ. ஆனால் உண்மையிலேயே மருந்துங்கிறது என்னது? இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதில் இறந்து போனதெல்லாம் குழந்தைங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடல்ட் கிடையாது, எல்லாமே சிசுக்கள் தான். தாய் மருந்தா விஷம்னு தெரியாமல் விஷத்தை கொடுத்து கைகளாலேயே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கொடுத்த மருந்துகளாலே கொல்லப்பட்ட சம்பவம் தான் நம்மளை ரொம்ப உழுக்கிற ஒரு விஷயம் இது. டாக்டர், இதில் வந்து இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்ற சிறப்பு இருக்குல்ல, அதை தான் வந்து அவங்க குடிச்சு இறந்து போயிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி கலப்படங்கள் பண்ணியிருக்காங்க? அந்த ஆபத்தான கிளைசரால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது ஆபத்தான ஒரு கலப்படம் மாதிரி சொல்கிறாங்க. அதை என்ன நோக்கத்துக்காக கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு தான் தெரியும் நமக்கு. ஆனால் அதையும் தாண்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இதில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியில் வந்துருச்சு. டயத்தில் கிளைசரால்ங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு மருந்து, ஒரு கெமிக்கல். இது வந்து பிரேக் ஆயிலில் அல்லது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் தான் உபயோகப்படுத்தணும். இது மருந்துகளில் இருக்கவே கூடாது. அப்படியே அது இருந்தால் கூட 0.1% தான் அது இருக்கலாம். அது வந்து அந்த திடத்தன்மை அளவுக்கு கொண்டு போகிற ஒரு விஸ்கோசிட்டியை கூட்டுற ஒரு மருந்து. ஆயில் அந்த பிரேக் ஆயிலில் லூப்ரிகேஷனுக்கு
அந்த திடத்தன்மையாக இருக்கணும், ஆனால் திரவமாக தான் இருந்தால் தான் பிரேக் மிதிக்க அந்த லூப்ரிகேஷனில் இருக்குங்கிறதுக்கு. அதை வந்து காஃப் சிரப்போட அந்த உள்ளே முழுங்கும்போது அது தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு ஜெல்லு மாதிரி உள்ளே போகிறதுக்காக சேர்த்துருக்காங்க. இதில் உண்மையிலே கொடுக்க வேண்டியது புரோப்பிலின், கிளிசரால்னு அலௌடு கெமிக்கல்ஸ் இருக்கும்போது விலை குறைவுங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வாங்கி உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டு, அதுவும் காஞ்சிபுரத்தில் இருந்து, அதுவும் 14 வருஷமாக அந்த கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷனே போகாமல் லைசன்ஸ் ரினுவல் பண்ணாங்களாம். ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிகல்ஸ். உள்ளே போன மறு நிமிஷம் உள்ளே போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே போய் இப்போ நவீனமாக அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது 364 வயலேஷன்ஸ் இருந்துதான். மருந்து தயாரிக்கிற இடத்துலேருந்து, மருந்தை பேக் பண்ணுற இடத்துலேருந்து, ரா மெட்டீரியலில் ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து, அது மருந்தாக வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ஒரு மருந்து எப்படியெல்லாம் தயாரிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் தயாரித்து இந்த நிறுவனம் கொடுத்ததா வருது. இந்த நிறுவனத்தில் இருந்த மருந்து தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முடியாமல் அந்த மாநிலங்கள் தவறும்போது நம்ம மாநிலம்தான் முதல்ல ஆமாம் எங்கள் மாநில மருந்தில் இந்த கெமிக்கல் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி சொன்னதில் நம்ம மாநில ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெருமிதம். ஆனால் இத்தனை குழந்தைங்களையும் நம்மளால தான் இழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஒரு மருந்து தயாரிக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு பேட்ச்லையும் குறிப்பிட்ட நம்பர்கள் இந்த மருந்து ஆளுநர்கள், அந்த ஏரியா மருந்து ஆளுநர்கள், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இன்சார்ஜ் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ், அதுக்கு ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டேட் லெவலில் அதை அப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, இதுக்கு மேலே டைரக்டர்னு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருந்து போக ஆல் ஓவர் இந்தியா இதில் டைரக்டர் ஜென்ரல்னு வேறு இருக்கிறாங்க ட்ரக் கண்ட்ரோலில். ஸோ இதில் மருந்துன்னு தயாரிக்கிறதுலேருந்து, மருந்துக்கு பேர் வைக்கிறதுலேருந்து, அந்த மருந்தை ஒரு கம்பெனி தன்னுடைய இடத்துல தயாரிக்கிறதுக்கு கொடுக்குற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர, நீங்களும் நானும் இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி சென்னைக்கு மிக அருகில் இது நடந்ததுங்கிறது எனக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் ஸ்ரீசன் ஃபார்மாங்கிறது நாங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்த மருந்துகள் தான். ஆனால் சில நேரங்களில் நம்ம பிராண்டட் மருந்துகள்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, ஏன் எங்களுக்கு விலை கூடன மருந்து எழுதி தரீங்க, நாங்கள் ஆல் ஓவர் நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ராடக்ட்ஸை எழுதுறதுனால தான் நாங்கள் தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி பண்ணுற இடங்கள்லேருந்து நம்ம எழுதுறதுக்கு யோசிக்கிறது தான் முக்கியமான காரணம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது. மலிவு விலை மருந்துகளை நாங்கள் மருத்துவர்கள் எழுத ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சம்பவமே. நீங்கள் சொன்னது போல் அந்த கிளைசரால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண லெவலை விட அதிகமாக கலந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அதிகமாக கலந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 49%. ஆமாம், அது பாதிக்கு பாதி அந்த கெமிக்கல்ஸ் தான் கலந்துருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக அது கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பார்த்தா தெரியுதுல்ல, அவங்களுக்கு 364 வயலேஷனோட ஒரு கம்பெனி நடத்தியிருந்தால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ஏன் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தது, வரவே கூடாதுல்ல அது. அப்போ அதை வாங்கும்போதே நீங்கள் குற்றம் பண்ணணுன்னு தானே நோக்கம் தெளிவாகுது. ஒரு காஃப் சிரப்புங்கிறது ஒரு 101 ரூபா வந்ததுன்னா 40% டீட்டெயிலுக்கு போனால் 60 ரூபா அந்த மருந்தோட விலை, 40 ரூபா அடக்க விலை. அதில் ஒரு 10 ரூபாய் குறைக்கிறதுங்க லாபத்தை கூட்டணுங்க. 40ல் 20 ரூபா வேணால் உங்களுக்கு லாபம் இருக்கலாம். அந்த 20 ரூபாய் 30 ரூபாய் ஆக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, உயிர் பலி நடக்கும்னு தெரிஞ்சே கலந்துருக்காங்க. அதுவும் அவர் வந்து ஒரு சீனியர் ஃபார்மசிஸ்டாக நல்ல இப்போ ரெப்யூட்டட் காலேஜில் படித்து இங்கே உள்ள நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பிரபலமானவர், நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துறது வைக்கிறதுன்னு நிறைய ஈடுபாடோடு இருந்தவர். ஒருவேளை 73 வயசுங்கிறனால அப்படி தடுமாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு தான் கைது பண்ணியிருக்காங்க அவரை. நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் சில நிறுவனங்களை நடத்துறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த நிறுவனங்களை லாபகரமாக மாற்றணுன்னா ஒன்று அரசாங்கம் வரியை குறைச்சி ஊக்குவிக்கணும். இப்போ ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மதுரை திருநெல்வேலிக்கு போகணுன்னா செங்கல்பட்டு வரைக்கும் அப்படியே மருந்து கம்பெனிகளாக தான் இருக்கும், ஃபேக்ட்ரிஸாக இருக்கும். அப்புறம் இந்த கம்பெனிகளெல்லாம் பல அது என்ன சொல்கிறது, வரி விலக்குகளை கொடுத்து பாண்டிச்சேரிக்கு கொஞ்ச நாள் போச்சு. எல்லா ப்ராடக்ட்டும் பாண்டிச்சேரியிலேருந்து தயாரித்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொய்டா எங்கே இருக்குது, டெல்லிக்கிட்ட இருக்குது. அங்கே மருந்து உற்பத்திக்கு அந்த அரசாங்கம் நிறைய விலக்குகளை தருதுன்னு அந்த பக்கம் ஓடினாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் சில மாநிலங்களில் இது ரொம்ப வரி விலக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்பெனி அதிகமாக தராங்க, அவங்க லாபகரமாக தொழில் செய்கிறது ஈஸியாக இருக்குன்ட்டு அந்த பக்கம் போனாங்க. இப்படி இந்த மருந்து கம்பெனிகள் வந்து அங்கங்கே ஓடுவாங்க எங்கே கிடைக்கிதுன்னுட்டு. தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை. அதாவது மருந்து தயாரிப்பில் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் மருந்து கம்பெனிகள் எங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நீங்கள் எந்த கம்பெனியை நாங்கள் இப்போ பிரபலமான கம்பெனிகள்னு நேம் சொன்னால் சிப்லா,
சன் ஃபார்மா, அது ரான்பாக்ஸின் ஒரு மருந்தே வாங்கிட்டாங்க. அப்புறம் டாரண்ட்டு, மெட்லே, இந்த மாதிரி எந்த மருந்து கேட்டாலும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மகாராஷ்டிராவில் பூனே, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் குஜராத்தில் தான் அந்த கம்பெனிகள் 100 ஆண்டு கம்பெனிகள்லாம் காந்தி பை திறந்த கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தொழிலெலாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் இந்த தொய்வு? புரியுது உங்களுக்கு? நடக்கவே இல்லை. நடக்கிறவங்களும் நடத்துகிறவங்க பல இடங்களில் நடத்துகிறவங்களும் நொடிச்சு போய் இப்போ அவர் நல்லா சம்பாதிச்சிருந்தா கம்பெனிலெல்லாம் ஓடி இருந்தால் அவர் அந்த மாதிரி பழைய பில்டிங்கே ரெனோவேட் பண்ணாமல் ஒரு இதில் அப்படி தொழிலை நொடிச்சு போயிருக்கிறதுக்கெலாம் காரணம் என்னன்னு நம்ம தேடணும். ஆனால் அதில் முழுக்க மாநில அரசையை மட்டும் குறை சொல்ல முடியுமா, இல்லை இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பாக இருக்கும்? இந்த சம்பவத்துக்கு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அந்த டிஸ்ட்ரிக்டில் அது என்ன சொல்கிறது, இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் இதில் அந்த டிபார்ட்மெண்ட்டே, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே நம்ம ப்ளேம் பண்ணத்தான் செய்யணும். இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இது எங்கேனாலும் நடந்திருக்கலாம். நம்ம டிஜிட்டல் எராவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடாது. இப்போ என்னுடைய ஃபார்மசியில் என்னோடய இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க. ஒரு தடவை 5 பாட்டில் ஒரே பிராண்டோட பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் இந்த 5 பாட்டிலையும் கொண்டு போகிறோம், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பில் போட்டு தந்துடுவோம், எழுதி தந்துடுறோம். இந்த 5 பாட்டிலுக்கும் நாங்கள் நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, நாங்களும் எழுதி வச்சுப்போம், உங்கள்கிட்ட எடுத்துன்னு கையெழுத்துலாம் வாங்கினாங்க. எந்த பேட்ச் நம்பர் எந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த 5ல் 3 கொண்டு போய் உடனே நாங்கள் பரிசோதனை பண்ணுவோம், மாவட்ட அளவில், மாநில அளவில், அப்புறம் இந்திய அளவில்ன்ட்டு. ஒரு சில நேரங்களில் இந்த கம்பெனி இது எங்கள் ப்ராடக்டே இல்லைன்னு கோர்ட்டில் அவங்க சொன்னாங்க. இது அடல்ட்ரேட்டட் மருந்தாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி மருந்தே குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதாவது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது செக் பண்ணுறாங்க, பேட்ச் நம்பர் செட்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது வருதுன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது, எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு செக் பண்ணி அனுப்புறது இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அந்த மருந்து கலப்படமாகி அங்கே போய் மாட்டிக்கணும். இதை தவிர ஒவ்வொரு ஏரியாவிலையும் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸும் இதை சேல்ஸில் கூட இதை செக் பண்ணுறாங்கங்கிறது தான் சொல்ல வர்றேன். அந்த மருந்தை எட்டு போயிட்டு அப்புறம் 2 நாங்கள் வச்சுப்போம். எப்போமாவது கோர்ட்டுக்கு இந்த கம்பெனி போச்சுன்னா ஒரு மருந்து பாட்டில் நாங்கள் கோர்ட்டுக்கு செக் பண்ணுறதுக்கும், இன்னொன்று ஒரு இன்டர்நேஷ்னல் பாடியோ இல்லை ஒரு நேஷ்னல் பாடிக்கோ அதை செக் பண்ணி அனுப்பி நாங்கள் இந்த மருந்து கலப்பட மருந்து தான் உறுதிப்படுத்துறதுக்கும், இந்த கம்பெனி பேரில் தான் வந்திருக்குங்கிறத சொல்கிறதுக்கும் இதை பயன்படுத்தணும். அந்தளவுக்குலாம் நமக்கு சிஸ்டம் இருக்குது. ஆனால் ஒர்க் பண்ணலைங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது போல் 2023ஆம் ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு காப் சிரப்பில் தான் ஆப்பிரிக்காவில் நம்மளோட பேர் கொஞ்சம் கெட்டு போச்சு, அங்கெல்லாம் நிறையா உயிர் பலிகள் ஏற்படுன்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு குற்றச்சாட்டு எடுத்தது. எதற்காக தொடர்ந்து காப் சிரப்லேயே கலப்படம் அதிகமாக போயிட்டு இருக்கு? காப் சிரப் மட்டும் இல்லை தம்பி, ஸ்ரீலங்கா எவ்வளோ பெரிய நாடு தம்பி. அந்த நாட்டில் நான் பத்திரிகையில் படித்த 134 இந்திய மருந்துகளை அவங்க தடை பண்ணினாங்க. டேப்லெட்ஸ் எல்லா மருந்துகளுமே. அவ்வளவுக்கு மோசமான ஒரு தயாரிப்பு இங்கே நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எந்த கம்பெனியும் இங்கே நம்ம எந்த மருந்துகள்னு இங்கே லிஸ்ட்டு வாங்கினோம், ஃபாலோ அப் வரணும்ல. நம்ம கவர்மெண்ட் உடனே முழிச்சிக்கிட்டு அந்த 134 மருந்தையும் கொடுங்க, அந்த 134 மருந்து கம்பெனி எங்கே இருக்குது, உடனே ரெய்டு போங்க. ஏன் இவங்க மருந்து இப்படி வெளிநாட்டில் நம்ம மருந்தை டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு என்ன தரமற்று போய் இது இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நடந்த மாதிரி நான் செய்தி படிக்கலை. அது செய்தி, அது வெளிநாட்டு செய்தி, அப்படியே போயிடும். அது அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஜெனரிக் பிராண்டு 50% நம்ம இந்திய நாட்டிலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அந்த நாட்டிலேருந்து FDA ஆஃபீஸர்ஸ், ட்ரக் ஃபார்மா கம்பெனிகளுடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் இங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் பண்ணி தான் அனுப்பும். அப்படி இருக்கும்போதே அங்கே ஒரு கன்சியூமர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அட்டர்வாஸ்டாட்டின்னு ஒரு நம்ம கொழுப்பு சத்துக்காக போடுற மருந்து, நான் 10 மில்லிகிராம் மாத்திரை தான் வாங்கினேன், அதில் 20 மில்லிகிராம் அளவுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அங்கே அதை ஃபாலோ பண்ணி இங்கே இந்த மருந்தில் அவ்வளோ வருதுன்னு சொல்லி அந்த மருந்தை தடை பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட அந்த கம்பெனியும் ஊற்றிக்கிச்சு. அதான் ரான்பாக்ஸி கம்பெனி. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய குடிமக்கள் மேலே அக்கறை காட்டுறது தான் நம்ம இதை பார்க்கணும். அது இங்கே இல்லைங்கிறது நம்ம இந்த விஷயத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஹோட்டலில் என்ன மாதிரி சாப்பாடு தர்றாங்க, எல்லாம் டெய்லி நடக்கிறதில்ல. ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்லேயோ அல்லது ஹோட்டல்லையோ நடக்கிறது டெய்லி நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். வண்டு இருக்குது, புழு இருக்குது, பூச்சி இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் போனால் அங்கே சரியான விதத்தில் அதை வச்சுக்கலன்னு எடுத்துக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி இதுவும் ஒரு செய்தி தான் நமக்கு. டாக்டர், மருத்துவராக நீங்கள் மருந்துகள்லாம் நோயாளிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்களே, அந்த மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்ன அளவுகோலை கொண்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர் மருந்து உங்கள்கிட்ட விற்க வராங்க அப்படின்னா என்னென்ன அளவுகோலை அந்த மருந்துகளை இது நோயாளிகள் சாப்பிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அளவுகோல் வச்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ முதல்ல
மருந்து கடை வச்சிருக்கிற மருத்துவர், மருந்து கடை வச்சிக்காத மருத்துவர்கள்னு இருப்பாங்க. மருந்து கடை வச்சிக்காத மருத்துவர்களை பற்றியே நம்ம பேசுவோம். அவங்களுக்கு வந்து இப்போ கம்பெனிகள்லாம் உள்ளே வந்து எங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. எங்கள் கம்பெனி வந்து அதில் வந்த உடனே அவங்க புது கம்பெனியாக இருந்தால், இல்லை டாக்டர் புதுசாக படிச்சுட்டு வந்தால் அவங்க கம்பெனி ஃபோட்டோ காமிப்பாங்க. ஃபேக்ட்ரி எவ்வளோ பெருசு, ஃபேக்ட்ரி எவ்வளோ ஹைஜீனாக இருக்குது, ஃபேக்ட்ரி என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அதை மாதிரி டிஜிசிஐங்கிறது தான் நம்ம ட்ரக் கண்ட்ரோல் கொடுக்குற சர்டிஃபிகேட், அது வச்சுருக்கோம். நாங்கள் அமெரிக்காவுக்குலாம் ஏற்றுமதி பண்ணுறோம், எஃப்டிஏ அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம், எங்கள் மருந்துகள் இத்தனை கம்பெனிகளுக்கு இத்தனை நாடுகளுக்கு போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில நேரங்களில் இங்கே பக்கத்தில் இருக்கிறதா இருந்தாலோ இல்லை வெளி மாநிலங்களுக்கு நாங்கள் போகும்போதோ அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரியெல்லாம் கூட்டு கொண்டு காமிக்கிறது பழக்கமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கம்பெனிகள்லாம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குது. குஜராத்லேயும் மகாராஷ்டிராவிலையும் மட்டும், மற்ற மாநிலங்களில் அவ்வளோ பெரிய, இப்போ ஹைதராபாத்லேயும் மருந்துகள் நல்லா தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் வந்திருக்குது, பெங்களூரில் வந்திருக்கு. ஆனால் சென்னையில் சமீபத்தில் ஒரு பெரிய கம்பெனின்னு ஒன்று வந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. வந்த ஒரே ஒரு கம்பெனியை விற்றுட்டு போயிட்டாங்க. அது ஒரு சின்ன கம்பெனி ஒன்று மெட்ராஸ் அவுட்டரில் நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்க்குற மாதிரி இருந்தது. ரினர்வ் ப்ளஸ்ங்கிறது அவங்க ப்ராடக்ட். அதை மட்டும் விற்றுட்டு அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கேயே அது சஸ்டெயின் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. அந்தளவுக்கு நம்ம மருந்து, நான் அந்த கோவிட் நேரத்திலே நான் சொல்லியிருந்தேன், நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து நார்த் இந்தியாவை தான் டிஃபெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரெம்டெசிவிர்னு ஒரு ஊசி வந்து அங்கேருந்து தான் வந்தது, இங்கே கிடையாது. அதனால் அது கள்ள மார்க்கெட்டில் விலை போக ஆரம்பிச்சது. அப்படிலாம் நிறைய நடந்தப்போ நான் நிறைய சொல்லியிருந்தேன், இந்த மருந்துகள் தயாரிக்கிறது, வேக்சின் தயாரிக்கிறது, இதெல்லாம் சுய சார்பு நிலைமை வேணும். இனிமேல் இந்தியா முழுக்குமைக்கும் சுயசார்பு வேணும். இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சுயசார்போடு இருக்கணும். இங்கே பின்னிலிருந்து எல்லாம் நம்ம ஊர்லேயும் தயாரிக்கணும். எல்லாம் ஏற்றுமதி, நமக்கு நிறைய நல்ல கார்களை தயாரிக்கிற கம்பெனிகளை வச்சுட்டு நாங்கள் ஒரு கார் கொடுத்தா ஒரு மாதத்துக்கு பேஸ்ட்டை வாங்கிக்கலாம், ஒரு மாதத்துக்கு குண்டூசியை வாங்கிக்கலான்னு அப்படிலாம் இனிமேல் இருக்க முடியாதுங்கிறத கோவிட் நமக்கு காமிச்சது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி இங்கே வளரணும், அது ஹெல்த்தியான வளர்ச்சியாக இருக்கணும், அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் எல்லா அது என்ன சொல்கிறது, தரக்கட்டுப்பாடுகளும் அப்படியே புக் ரிட்டன் மாதிரியே இருக்கணும். அதாவது இன்றைக்கி நம்மளை உயர்த்த போகிறது நம்முடைய தரம் மட்டும்தான். நம்ம எத்தனை டாலரில் நம்ம பண்ணுறோம், எத்தனை ஜிடிபி எத்தனை 11% வந்துருச்சு, அந்த கொட்டம்லாம் இங்கே பிரயோஜனமே படாது. இனிமேல் தரம்ங்கிறது நமக்கு வேணும். முதல்ல எல்லாரையும் ஓப்பன் பண்ண வைக்கலாம், அப்புறம் தரக்கட்டுப்பாட்டில் கொஞ்சம் சின்சியராக இருக்கலாம். ஆரம்ப கம்பெனிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து கடமை கட்டலாம். மோசமான இந்த மாதிரி கம்பெனிலாம் உடனே மூடத்தான் செய்யணும். அதெல்லாம் இனிமேல் வாழவே கூடாது, அது வாழ்கிறதுக்கு தகுதியற்ற கம்பெனிகள் அது. ஸோ அந்த மாதிரி தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற மாதிரியும், அதுவும் மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளை ஊக்குவிக்கிறதுல தமிழகம் பின்தங்கி இருக்குங்கிறது நமக்கு கண்கூடான விஷயம். நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம முன்னோக்கி இருக்கிறோம், எத்தனை கம்பெனிகள் ரொம்ப வருடங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அதில் எத்தனை கம்பெனிகள் இருக்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றதா இருந்தால் நாங்கள் பார்க்குறது இதுதான். அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியுடைய ஒவ்வொரு ப்ராடக்டையும் அவங்க வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ கலரிங் ஏஜென்ட், பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்க மருந்தை நமக்கு தரும்போது அவங்க அந்த கலரை நம்ம யோசிக்க மாட்டோமா, அந்த கலர் இருக்கக்கூடாதுன்னு. பட் அலௌடு, பெர்மிசிபிள் லிமிட்னு இருக்குது. அதுக்குள்ளே அந்த கலரை கொடுத்துருந்தாங்கன்னா தப்புன்னு நம்ம நினைப்போம். அதை நம்ம மருந்து ஆளுநர்கள் அல்லது மருந்தை லைசன்ஸ் கொடுக்குறவங்க வேலை, அது என்னுடைய வேலை கிடையாது. அது உங்கள் பேஷண்ட்டோட சமுதாயத்தோட வேலையும் கிடையாது. மருந்தாக அதை அங்கீகரித்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதற்கு தேவையான அத்தனை தகுதிகளும் அதை தரக்கட்டுப்பாடுகளும் அதை பார்த்துருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, தண்ணீர் கேன்லேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கணும். நம்ம மனிதன் உட்கொள்கிற எல்லா ஃபுட் இதுக்கும் எஃப்எஸ்எஸ்சிஐயோடைய பாலிசி இன்னொரு 100 மடங்கு மருந்து கம்பெனிகளுக்கு தரம் செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறீங்க, ஃபுட்டை விட மெடிசினில் இன்னும் கொஞ்சம் அதிகமான தரக்கட்டுப்பாடு நடவடிக்கைகளும் சட்டங்களும் உலகத்தரம் கொண்டதாக நம்முடைய ப்ராடக்டை மாற்றுறதுக்கு அத்தனை முயற்சிகளும் கம்பெனி பக்கமும் மக்கள் பக்கமும் இருக்கணுங்கிறது, அதாவது தயாரிப்பாளர்கள் பக்கமும் இருக்கணுங்கிறதுல நமக்கு வேற்றுக்கருத்து இருக்க முடியாது. அது மாதிரி அரசாங்கமும் அதை கவனித்து தான் அதை பார்த்துக்கிட்டே வரணும், நோக்கி பார்த்துட்டு தான் வரணும். ஸோ நாங்கள் பார்க்குறப்ப இந்த விஷயங்களை பார்ப்போம். அப்போ இப்போ எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பாட்டிலில் வந்து மருந்து கசப்பாக இருக்கும், குழந்தைங்க குடிக்காது, நாங்கள் அதுக்காக இந்த இனிப்பு சேர்க்கறது பதில் இந்த ஃப்ரூட் ஃப்ளேவரை சேர்த்து வச்சுருக்கோம். இது மருந்து கொஞ்சம் நெடி இருக்கும், அந்த நெடியை மறைக்கிறதுக்காக ஃப்ரூட் ஃப்ளேவரை சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் இது சாப்பிட்ட உடனே எருக்களிக்கும், அது எருக்களிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இதை சேர்த்து வச்சுருக்கோன்னு சொல்லி தான் எங்களை அவங்க கம்பெனி மருந்துகளை நான் ஏன் எழுதணும்னு கேட்பேன்னா ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு விஷயமும் இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா ஓவிரான்னு நமக்கு தெரியும், டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன் வந்து
ஒரு ஊசி போட்டால் 3 ml இருக்கும். 1 ml 25 மில்லிகிராம் 3 ml. மசில் நல்ல பெரிய அளவில் கிழியும். நீங்கள் 3 ml ஒரே இடத்துல குத்துனீங்கன்னா பயங்கர வலியோடு இருக்கும். அதுதான் நல்ல வலி நிவாரண ஊசி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் நம்ம இந்திய கம்பெனி, குஜராத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி, ட்ரோய்க்கான ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா 1 cc 75 மில்லிகிராம் இருக்கிற மாதிரி அதை ஐவியாவும் போடுற அளவுக்கு நல்ல ஒரு மருந்தை கொண்டு வந்தாங்க. அதை பேட்டன் பண்ணாங்க அவங்க. இந்திய உலகத்துக்கே நம்ம தான் அந்த மாதிரி 1 ml 75 மில்லிகிராம் இருக்குது. அப்போ எவ்வளோ ஈஸி போடுறது, வலி எவ்வளோ குயிக்காக கேட்கும். அந்த மாதிரி மருந்துகள் ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்கவுங்க கம்பெனியில் உள்ள ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லேயே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் நிறைய ஃபாரின் கம்பெனி நிறைய இருக்குது. அபாட், ஆஸ்ட்ராசெனிகா, நமக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிகள், கிளக்ஸோ, அப்புறம் இது பேர் என்ன, கிளென்மார்க், அவங்கெல்லாம் கூட நம்ம இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே கம்பெனி பேர்லேயே அதே ப்ராடக்ட்டு. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க உலகத்தரம் வாய்ந்த மருந்துகளை அந்த சோர்ஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்லேருந்து, அதை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, அதை மருந்தாக மாற்றுறதுலேருந்து, அதை பேக் பண்ணி மக்களுக்கு போய் சேர்ற வரைக்கும். இப்போ சில நேரங்கள் இப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. மாத்திரை வந்து வெயிலில் இருந்தால் கெட்டு போயிருங்கிறதுக்காக நான் ஆலு பேக்கு போட்டிருக்கோம். மருந்துகளில் அந்த வெளிச்சம் படக்கூடாது, சூடு வெளியில் இருக்க அந்த வெக்கை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பேக்கிங்கில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு பேக்கிங் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் மருந்து கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அந்த மருந்து கெட்டு போயிருக்காது, அது உடஞ்சி போயிருக்காது, தூளாக இருக்காது, மாத்திரைனா மாத்திரையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் அவங்க என்னென்ன வித்தியாசம் காட்டுறாங்க. இது தவிர இது மார்க்கெட்டில் இருக்கிற மருந்துகளோட இது சீப் அப்படி தான் எங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க மருந்து எழுதுறதுக்கு. புரியுது உங்களுக்கு? தரம் வாய்ந்த கம்பெனிகள்னு நாங்கள் சொல்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா, விலையை வச்சு சொல்கிறது இல்லை, அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷனை வச்சு தான் சொல்கிறது. அதனுடைய எஃபிகசி. இப்போ அந்த மருந்துகளை கொடுத்தா உடனே நல்லாவாங்க, மற்ற மருந்துகள் 2 நாள் கழித்து நல்லாவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டாக்டர், இப்போ இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 23 பேர் பலியாகிருக்காங்க. இதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு பயம், ஒரு குழப்பம் என்பது இருக்கும். இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா, இப்போ மழைக்காலம் வேறு, இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக காய்ச்சல், இரும்பெல்லாம் வரும். பொதுவாகவே மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், மருந்து கடையில் மருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் டிசைட் பண்ணிட்டு, இரும்பலுக்கு அப்படின்னா ஒரு டானிக் குடிச்சா போதுன்ற மாதிரி நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் டானிக் வாங்கி குடிப்பாங்க, சரியாயிடும். ஆனால் இப்போ வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்ன மருந்து வாங்குறது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, இது சரியான மருந்து தானா, இதை குடிக்கலாமா அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? என்னென்ன மாதிரி முறைகளை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கரெக்டான மருந்தை வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி? முதல்ல நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மருந்து கடைகளில் மருந்து ஆளுநர்கள் தான் இருப்பாங்கங்கிறது கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கடை வைக்கிற முதலாளிகளும் இருக்காங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கடையில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மருந்துகளை பற்றி எந்த புரிதலும் இருக்காது. ஆனால் இதுக்கு இதை கொடுக்கலான்னு அவங்க காலப்போக்கில் ஒரு மருத்துவருடைய அசிஸ்டண்ட் அளவுக்கு அவங்க கற்றுருப்பாங்க. ஆனால் மருந்து கடைகளில் பொதுவாகவே 10க்கு 1, 10க்கு 10, 10 பாட்டில் வாங்கினா 6 பாட்டில் ஃப்ரீ. ஓகே, அந்த மாதிரி மருந்துகளை தான் அவங்க எங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தர பார்ப்பாங்க. எந்த மாத்திரையும் அவங்க பேரை கட் பண்ணி தரமாட்டாங்க, பார்க்கலாம். ஏன்னா அலர்ஜி வந்தால் கூட அவங்களுக்கு பயம், பிடிச்சி நம்மளை எங்கே உள்ளே போட்டுருவாங்க. டாக்டருங்க நாங்கள் எழுதிட்டு நாங்கள் மாட்டிக்கிறோம், அவங்க அப்படி கொடுத்தா கூட அவங்க பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு நாம் என்ன மருந்து கொடுத்தோன்னா மாற்றி சொல்லிக்கலாம், இந்த மருந்து தான் கொடுத்தேன்னுட்டு. அப்போ அதனால் என்ன செய்வாங்கன்னா, மருந்துகளை கட் பண்ணுறது கூட பேர் தெரியாமல் கட் பண்ணி தருவாங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாத்திரை கூட 10க்கு 10, ஒரு அட்டை வாங்கினா 2 அட்டை ஃப்ரீ, இந்த மாதிரியான அவங்களுக்கு லாபகரமாக இருக்கிறத வச்சு தான் அவங்க நடத்த முடியும். இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. டேக்ஸ் அடிச்சிடுறாங்க, கடை வாடகை இருக்குது. ஒருத்தன் உட்காந்து ஒரு கடையில் 20% தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு மெஜாரிட்டி ப்ராடக்ட்டில். அந்த 20% ப்ராடக்ட்டில் அவங்க எவ்வளோ விற்றா எவ்வளோ நாளைக்கு எடுக்க முடியும். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை வியாபாரம் ஆகுதுன்னா அவனுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்குங்க. 20%னா 1 லட்ச ரூபா வருதுன்னு அர்த்தம். ஒரு மாதம் பூரா விற்றாங்கன்னா 40 லட்சம் விற்கிறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெரும்பாலான கடைகள் 5லேருந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே டேர்ன் ஓவர் பார்க்குறது பெரிய லாபம், பெரிய கடைகள் கிடையாது. அந்த கடைகளெல்லாம் நீங்கள் 20%ங்கிறதுல அவங்க லைசன்ஸ் சார்ஜஸ்லேருந்து, அதுக்கு கொடுக்குற செலவுகள்லேருந்து, கடையுடைய வாடகை, கடையில் எலக்ட்ரிசிட்டி, லைட்டு எல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கு வேலைக்கு ஆள், இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அதில் மிச்ச லாபத்தை எடுக்க முடியும். அப்புறம் இதில் பேங்க் இன்ட்ரெஸ்ட், வாங்கி வைக்கிற பொருளுக்கு ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு பொறுத்தளவில். இப்படிலாம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் வியாபாரியாக தான் அவங்கள பார்க்கணும். டாக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ உங்கள் ஊடகங்கள் எழுதி டாக்டரை பற்றியும் என்ன வந்திருக்கு, எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க, அதெல்லாம் வேறு. இப்போ மருந்து கம்பெனிகள்லேருந்து நீங்கள் என்ன ஒரு டாக்டர் வாங்கினாலும், நான் இதை கொடுத்த நீ ஏன் எழுதலைன்னு எங்கிட்ட வந்து யாரும் கேட்க முடியாது. பேனா வச்சுட்டு போகிறது அவங்களா வச்சுட்டு போகிறாங்க, நான் கேட்கல. அவன் ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என் டேபிளில் வச்சுட்டு போவான்.
புரியுதா உங்களுக்கு? அதை நான் பேனா வந்து இப்போ என் டேபிளில் இருந்துன்னா அது ஞாபகம் வந்து நான் எழுத போகிறேன் அந்த பொருளை. 10 தடவை வந்துட்டேன் சார், எனக்கு கம்பெனியில் எனக்கு வேலை போயிடும் சார், நீங்கள் எழுதவே மாட்டேங்கிங்க சார்னு கேட்குறப்ப நம்ம அவன் மேலே பரிதாபப்பட்டு எழுத ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் இருப்போம். என்னுடைய கிளினிக்கில் நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். முதல் 15 வருஷம் என்னை பார்த்த கம்பெனிகள் தான் இன்றைக்கும் பார்க்க முடியும். புது கம்பெனிகள் என்னை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு பேஷன் அதிகமாக கிடையாது. நான் புதுசாக வரவனை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணி அவனையும் வேஸ்ட் பண்ணி என்னையும் வேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் 10 மருந்து உள்ளே ஏற்றிட்டு இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது? பழைய கம்பெனிகளில் எனக்கு 15 வருஷம் பார்த்த கம்பெனிகளே எனக்கு நல்ல கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள் என்னை பார்த்தா போதுன்னு புது கம்பெனிகளை நான் தவிர்க்கிறேன். புது கம்பெனிகள்லாம் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஸ்ரீசன் ஃபார்மா பழைய கம்பெனியே இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா புதுசாக நேற்று வந்த கம்பெனி நம்ம எப்படி நம்ப முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நாங்கள் கம்பெனிகளை தவிர்ப்போம். ஸோ மருந்து கடைகளில் இந்த நேற்று ஆரம்பித்த கம்பெனிக்காரங்க கூட ஒரு லைசன்ஸ் செட் வந்து டக்கு நாங்கள் கொண்டு ஸ்டாக்கை வச்சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கும்போது பெரும்பாலான இது தவிர இன்னும் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வேறு இருக்குது. அதிலே காஃப் சிரப் காமிச்சிடுறாங்க. நாங்கள் மருந்து எழுதுறதுக்காக நாங்கள் யோசித்து இந்த காஃபுக்கு இந்த மருந்து நல்லதுன்னு நாங்கள் யோசித்து சொல்கிறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பெனட்ரில் இருக்குது, நாங்கள் டிவியில் வாங்கி பார்த்தேன்னு சொல்ல தேவையில்லை, பெனட்ரில் இருக்குது, நீ ஒன்றும் அதை சொல்ல வேண்டாம், நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் பேஷண்ட்ஸ்ட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நீ டிவியில் பார்க்குற விஷயங்கள் நான் எழுத மறுக்கிறப்ப தான் அது டிவிக்கு ப்ராடக்டாக கொண்டு வந்து விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுது? நான் ஒரு மருந்தை நாங்கள் டாக்டருங்க எழுதலைன்னு தள்ளி வைக்கிறப்ப அந்த மருந்தை வந்து அவன் ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனை குறைச்சி அதை ஜென்ரல் ப்ராடக்ட் மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட் மாதிரி டிவியில் விட்டமின்ஸ்னாலும் சரி இதனாலும் சரி மக்கள் எங்கிட்ட வந்து நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். உடனே ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு அட்வைஸ் பண்ணாலே நாங்கள் யோகா தெரிஞ்சா நீ செய்கிறியா டெய்லி, அதெல்லாம் முக்கியம். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் பேஷண்ட்ஸ்ட்டு இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் ஆட்டிடியூட் காமிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க நினச்சிக்கிறது நாங்கள் அவங்கள ஒன்றுக்கும் சொல்லித்தர்றோங்கிற மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகிறப்ப ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. பட் ஆனால் பொதுவாக எங்களுடைய நோக்கம் எங்களுடைய மருந்தால் எந்த பக்க விளைவும் வரக்கூடாது. எங்களோட மருந்து உடனடியாக அவங்களுக்கு நோயை குணப்படுத்தணும். எங்களுடைய மருந்து விலை குறைஞ்சதாக இருக்கணும். அதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சிலருக்கு நாங்களாம் 15 ரூபா மருந்து ஒரு சீட்டுக்கு எழுதுனா அவர் 300 ரூபா இது கொடுக்கணுமா வந்து உள்ளே வந்து கேட்டு போகிறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு வைரல் ஃபீவருக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், வெறும் பேராஸ்டமால் தான் கொடுக்கணும். நம்ம அதை எழுதி முடித்தோடனே என்கிட்ட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டருக்கு 3 பேர் 4 பேர் பே பண்ணாமல் போய் நான் தான் வீட்டில் வச்சு சாப்பிட்டுருக்கேன், ஒன் டைமுக்கு வந்து உனக்கு இது காசு கொடுக்கணும்னு எந்திரிச்சு போகிறவங்க இருக்காங்க. இந்த ஆட்டிடியூடை நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ மக்கள் மாறணும். டாக்டர்லாம் ஒப்பீனியனுக்காகத்தான் நம்ம காசு கொடுக்குறோம். கடைகளில் போய் நீங்கள் வாங்குகிற ஒன்றுலையும் விலை மலிந்த மருந்துகளாகத்தான் அவைகள் இருக்கும். விலை கூடின மருந்துகளுக்கும் விலை குறைந்த மருந்துகளுக்கும் இந்த வித்தியாசம்தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ நாங்கள் கேட்குறோம் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வந்து சொல்லும்போது, ஏன் உங்கள் கம்பெனி மட்டும் இவ்வளோ ரூபாய்க்கு விலை வைக்கிறீங்க மற்றதுக்கு? சார் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ரா மெட்டீரியலே அவுட் சோர்ஸ் பண்ணுறது, எந்த கம்பெனியில் எங்கேருந்து மருந்தை உற்பத்தி பண்ணுறாங்களோ சுவிட்சர்லாந்துலேருந்து தான் எங்கள் மருந்து ரா கம்பெனியும் வாங்குவோம். எங்கள் மருந்துகளோட தரம் வந்து ப்ரொடக்ஷனில் நாங்கள் அவ்வளோ எங்கள் கம்பெனி மாதிரிலாம் அந்த கம்பெனி கிடையாது. இங்கே ப்ரொடக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அங்கே எங்கள் யூனிட்டே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். 2025 ISO போட்டு வச்சு புது மிஷின், பழைய மிஷின்லாம் நாங்கள் அப்பப்போ எடுத்துருவோம். அந்த மிஷினில் என்னென்னா கையே வைக்க வேண்டியிருக்காது, ரா மெட்டீரியல் போட்டால் மருந்தாக தான் வரும். அந்த மருந்து குவாலிட்டியும் அதுவே செக் பண்ணி தரும். அப்படிலாம் நிறைய கதையாக உண்மையாக தெரியாது. பட் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்போ இந்த மருந்துகள் நம்ம எழுதுனா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல். எங்களுக்கு வேண்டியது நாங்கள் பக்க விளைவுகளுக்கு மருத்துவர் அரெஸ்ட் பண்ணுற டாக்டர் சமுதாயம் இந்த சமுதாயம். ஒரு மரணம்னா அதுக்கு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இப்போ இது அரசாங்கமே பண்ணுற ஒரு தப்பான விஷயம். ஒரு ஸ்கூலில் என்னென்பாது விழுந்துட்டுனா கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணிடணும். லிஃப்ட் விழுந்துட்டுனா அந்த ஓனரை அரெஸ்ட் பண்ணிடணும். ஆனால் ஒரு சில பகுதிகளில் மருத்துவர்களாலையும் அந்த அவங்களோட கவனக்குறைவாக மரணம் நடக்குது. அதுதான் நீங்கள் அதுக்கெல்லாம் மருத்துவரில் பொறுத்தவரை எடுத்தோன்னே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. கமிட்டி இருக்குது. நீங்கள் இந்த கமிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டிகிட்ட விட்டு அந்த கமிட்டி வந்து இந்த டாக்டர் வந்து கிவன் சிச்சுவேஷனில் நல்லபடியாக செய்ய வேண்டியது விட்டு தப்பாக பண்ணியிருக்காருன்னு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும் டாக்டரை. அப்படி டாக்டரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் அந்த விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவு போலீஸ் அதிகாரிகளுக்கும் விஷயம் தெரியுங்கிறனால எடுத்தோடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் மக்களுக்கு அரெஸ்ட் பண்ணால் தான் நான் விடுவேங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. எப்பயாவது நடந்ததுன்னா சாலை மறியல் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா தான் நாங்கள் வெளியில் பணத்தை வாங்குவோம். அந்த மாதிரிலாம் எத்தனையோ விதமாக அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்க செய்கிற வித்தைகளில் வச்சுட்டு இருக்கும்போது அரசு இயந்திரமும் என்ன செய்கிறது? மக்களுடைய பாப்புலாரிட்டி அதாவது மாஸ் சைக்காலஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு போலீஸும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணும். ஆனால் எல்லா விஷயங்களையும் பொதுவாக மக்கள் மேலேயே பழி சொல்லிட்டோம் அப்படின்னா அது சரியாக வருமா டாக்டர்? இருக்கும் ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூடு தப்பாக இருக்கிற மாதிரி. ஆனால் சில விஷயங்களில் மக்களுடைய விழிப்புணர்வு நீங்கள் எப்படி தான் இப்போ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? எந்நேரம் இப்படியே வச்சுட்டு இருக்க போகிறீங்களா? அவங்க விழிப்புணர்வு வேண்டாமா அவங்களுக்கு? மக்கள் மேலே பழி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வெறும் அரசாங்கத்தை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோமா?
ஒரு குழந்தை கை குழந்தை கொண்டு போகிற இடமா அது? யார் அதை தடுத்திருக்கணும்? யார் அதை அந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்துவா? இந்த 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 டிவி இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்காவது நம்ம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னா நான் இப்போ பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நம்ம உட்காந்து பேசுகிறதில்ல இந்த வீடியோவோட வெளியில் வரணும்னு நீங்கள் கொண்டு வர காரணம் என்ன? ஏதோ ஒன்று மக்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லணும்னு தானே ஆசைப்பட்றீங்க. அப்போ மருந்து கடைகளில் நீங்கள் மக்களை மருந்து வாங்குங்கன்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் அதுக்கு தானே காரணம் கேட்குறீங்க என்கிட்ட. ஸோ மக்கள் விழிப்புணர்வு வேணும். எந்தெந்த இடங்களில் எப்படி விழிப்புணர்வு வேணுங்கிறது தானே நம்ம சொல்லித்தர்றோம். கோயில்களில் போய் க்யூவில் நிற்க ஒரு கூட்டம் இருக்கிற நாட்டில் போகாதீங்கன்னு தானே நம்ம சொல்லுவோம். பேருந்துகளில் இப்போ அது என்ன சொல்கிறது, இப்போ தீபாவளி வருது, இன்றைக்கி 5000 10,000 பஸ்ஸு அது இதுன்றான். ஒன்று தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடி கிளம்பி போய் நிம்மதியாக இருந்துட்டு வாங்க. இல்லையா அந்த கூட்டத்தில் போய் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அன்னைக்கு தான் போகணும்னு எல்லாரும் கிளம்பி ஒரே நாள் போய் 1.5 நாள் ரோட்டில் காத்து கிடக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இதை சொல்லத்தானே செய்யணும். நம்ம அரசாங்கமும் அதுக்கு மாற்று வழிகளெல்லாம் சொல்லத்தான் செய்யுது. இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தானே செய்யுதும். அப்போ இதை சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது யாருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ அன்னைக்கு ஒரு பாதி பேர் அது என்ன சொல்லுது, பொங்கலுக்கு போகலாம், பாதி பேர் தீபாவளிக்கு போகலான்னு மாறலைன்னா இந்த விஷயங்கள் சரியாக இருக்க போகிறது இல்லையே. எத்தனை ரோடு போட்டாலும் பத்தாத. அதே மாதிரி கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் கோயிலில் கூட்டம் வருதுன்னா அந்த கோயிலுக்குன்னு நேர்ந்து விட்டவங்க போகட்டும். நான் ஒரு நல்லது நடக்கணுங்கிறக்கா போகிறவங்க இன்னொரு நாள் போய்க்கலாம்ல. அப்படி நம்ம தள்ளி போடாமல் படித்தவங்களாவது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அந்த நாட்களை போகாமல் இருந்தோம்னா அப்புறம் ஜன நெரிசல் எல்லா இடத்துலையும் வரத்தானே போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மருந்துகளை பொறுத்தளவில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவங்க எப்படினாலும் பிஹேவ் பண்ணட்டும். ஜுரம்னா டாக்டரை பார்க்கணும். மருந்துகளை வாங்குறதுல மருத்துவர் பரிந்துரைத்த சீட்டுகளில் உள்ள மருந்துகளையோ குழந்தைக்கு கொடுத்த மருந்துகளையோ வாங்கி தரலாம். ஆனால் அதில் ஆன்டிபயோட்டிக் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ பொதுவாக என்ன நடக்குது, படித்தவங்களோ படிக்காதவங்களோ 2 டாக்டரை பார்த்துட்டு என்கிட்ட வர்றாங்க. 2 டாக்டர் நல்ல மருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒரு பவர் கூடின மருந்து அல்லது ஒரு எஃபெக்டிவான ஒரு மருந்து எழுதி அந்த நேரத்தில் அந்த சளியை கரைச்சேன்னா அடுத்த தடவை லேசான சளிக்கு இந்த 2 டாக்டரும் எழுத வேணான்னு நினச்ச மருந்து நான் கொடுத்த மருந்தை கொடுத்துட்டு வந்தால் என் குழந்தைக்கு தானே அது கேடு. ஸோ யூ ஹாவ் டு திங்க். 2 டாக்டர் கொடுத்த மருந்து மோசமான மருந்து கிடையாது. அவங்க இதில் அடுத்தால ஒரு ஸ்டெப்பு, நான் அதில் 3வது ஸ்டெப் மருந்து எழுதி கொடுக்குறத நீ முதல் தடவை வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்னா படித்தவங்களோ படிக்காதவங்களோ அந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த தானே செய்யணும். நீங்கள் ஆன்டிபயோட்டிக் வாங்கி கொடுக்காதீங்க, அதுக்கு தான் டாக்டருங்க இருக்காங்க. மருந்துகளை எழுதி கொடுக்குற மருந்து எந்த டாக்டர் எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். வெறும் டோலோ 650 எழுதி கொடுத்தா அந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க மறுத்தீங்கன்னு அவர் என்ன செய்ய போகிறாரு? சும்மா ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுத போகிறாங்க, இல்லை சும்மா ஒரு விட்டமின் எழுதணும், சும்மா ஒரு எதுக்கு அது? ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் அது. நீங்கள் அதுக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போகிறதா இருந்தால் என்ன விதத்தில் நியாயம்? விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் சொல்கிறேன். மருந்து கடைக்கு போகிறதுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட வர்றதுக்கும் தரமான மருந்துகள். இப்போ எனக்கு ஸ்ரீசன் ஃபார்மா வந்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பேச முடியல, வாயை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மருத்துவர் அந்த ஸ்ரீசன் கம்பெனி நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தும் எழுதாத ஒரு மருந்தை அவன் மத்திய பிரதேசலையும் ராஜஸ்தான்லேயும் ஒரு டாக்டர் நம்பித்தான் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி. அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியா அப்படின்னு தானே அந்த ஆளுக்கு இருக்கும். அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் நாட்டில் உள்ள மருத்துவர்கள்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மருந்துகளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். 14 வருஷம் 364 வயலேஷன்ஸோட 14 வருஷம் இன்ஸ்பெக்ஷனே பண்ணாத ஒரு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்க முடியும், அதுவும் மருந்து கம்பெனி இருக்க முடியுங்கிறது ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். டாக்டர், இப்போ இதில் இப்போ ஆஸ் அ மருத்துவராக உங்களோட அறிவுரை என்னவாக இருக்கும்? ஏன்னா அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த மாதிரி மருந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும், ஏன்னா 2023ஆம் ஆண்டு இந்த குற்றம் நடந்தது, அப்போவே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அந்த குற்றம் நடந்திருக்காது. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா ஆஸ் அ மருத்துவராக நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் கொடுப்பீங்க கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கும்? தெரிஞ்சு இருக்கிற பரிந்துரைகளை எல்லாரும் அதே மாதிரி பண்ணணும். சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் விளையாடு எப்படி விளையாடுன்னு கேட்டால் பேசிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாரு, பேசிக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த எல்லா ஃபீல்டுலையுமே, அது உணவை பொறுத்தளவில் ஒன்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதாவது தயாரிப்பாளர்களுக்கு, மருந்து ஆளுநர்களுக்கு, உணவக ஓனர்களுக்கு. நான் இது ஒருத்தன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வர்றான்னு வச்சுப்போம், அவங்க அம்மா கையால் சாப்பிட்றவன் அந்த உணவை நம்பி உன்கிட்ட சாப்பிட வர்றான், நீ அதில் கலப்படம் பண்ணலாமா? வேணுமா? உனக்கு பத்தலையா கூட 10 ரூபா நீ விலையை கூட்டி வச்சு விற்றுட்டு போ. ஆனால் அதில் நான் மலிவான ஒரு மசாலாவை சேர்ப்பேன், மலிவான ஒரு கலரிங் ஏஜெண்ட்டை சேர்ப்பேன், மலிவான ஒன்றை சேர்ப்பேன்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. கல்வி கற்றவங்க தானே இன்றைக்கி கேட்ரிங் படித்தவங்க நிறைய பேர் செய்யும்போது அவங்களாம் இதில் வித்தியாசமாக நிற்கணுமா வேண்டாமா?
ஸோ இதில் மனசாட்சி தான் முக்கியமே தவிர விலையெல்லாம் முக்கியமானதாகவே இல்லை என்ன கேட்டால். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இது நடக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இது ஆரம்பிக்குது, சொல்லித்தரது, உணவை பக்குவப்படுத்தி தர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் பார்சல் ஃபுட்டை எடுக்கிறது இல்லை. ஏன்னா பார்சல் ஃபுட்டில் பழைய பிரியாணி வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை குறைச்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் வரக்கூடாது. அதே மாதிரி தான் மருந்தாளர்களும் சொல்வேன். ஏன்னா நான் உணவை சொல்கிறது, ஏன்னா உணவுலேயும் மோசமான நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது. ஒரு காலத்தில் நான்லாம் ரொம்ப பெருமைப்படுவேன். எந்த மாநிலத்துக்கு போனாலும் கிடைக்காத நல்ல உணவு தமிழ்நாட்டில் எங்கே இறங்கினாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் நம்பி சாப்பிடலாம். இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போ எங்கேயுமே இல்லை. எந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் நல்ல ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு இல்லை. சாப்பிட்டவங்க எல்லாரும் மாற்றி சொல்லணும்னா சென்னைக்கு வர்றவங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு தான் வர்றாங்க. முதல்ல ஒரு சுற்றுலா பயணம்னு வர்றவங்க நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் வர்றாங்க. நேற்று நைட்டு வெளியில் சாப்பிட்டோம், ஃபாரின்லேருந்து வந்தாலும் சரி, வெளியூர்கள்லேருந்து, தமிழ்நாட்டோட வெளியாரும் இல்லை இந்தியாவிலேருந்து எந்த மாநிலத்தை வந்தவனும் சாப்பிட்டதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வரலாமா யாராவது? ஒன்று அவங்க கிருமியினால் தாக்கப்பட்டு வர்றாங்க, இல்லை மசாலா அதிகமாக இருந்து வயிறு வலி புண்ணோட வர்றாங்க, இல்லை உணவு ஜீரணிக்காத அளவுக்கு மோசமாக தயாரிக்கப்பட்ட உணவு எடுத்துகிட்டு வாந்தியோடு வர்றாங்க, இன்டைஜஷன். அதுக்கு என்ன காரணம்? உணவு நல்லா தயாரிக்கப்படலை. அப்போ உணவை சாப்பிட்ட ஒருத்தன் நான் உன் கடையில் சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு இருந்தாலே நம்மளுடைய மனசாட்சி எங்கேயோ வித்துட்டுன்னு தானே அர்த்தம். அதே தான் மருத்துவர்களுக்கும் பொருந்தும், மருந்து ஆளுநர்களுக்கும் பொருந்தும், மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் பொருந்தும். என்னை பொறுத்தளவில் நம்ம எல்லாரும் இனிமேல் இப்படி வாழ முடியாது, அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். என்ன இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயத்துக்கும் பார்த்தா இனிமே இந்த கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, ஏதாவது புது கட்சிகளுக்கு ஓட்டு போடணுங்கிற இடத்துக்கு வயசுக்கு வந்தவங்க வயசுக்கு வராதவங்க எல்லாரும் சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய இடம் வந்து நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு தள்ளுறது யார்? எங்களை விட்டால் உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற ஒரு அலட்சியம்தான். அது எந்த துறையிலும் இருக்கக்கூடாது. மருத்துவத்தில் என்கிட்ட வர்ற பேஷண்ட் என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்கிறதுக்காக அவனை நான் இஷ்டப்படி நடத்த முடியுமா? இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நல்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாகணும், வந்தவுடனே அவங்கள அனுப்பி ஆகணும். அவங்க தான் நமக்கு முதலாளிகள்ங்கிற எண்ணம் நமக்கு வாழ்நாள் பூரா வேணுங்கிறது தானே உண்மை. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் தரக்கட்டுப்பாடுன்னு வச்சிருக்கிற அந்த புக்கில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அதிகாரிகளை நிறைய குறைவாக இருந்தால் நிறைய நியமிக்கலாம். குறைவாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக 3 மாதம் போகணுங்கிறதுக்கு 1 மாதமாவது போகலாம். 3 மாதத்தில் போக முடியலன்னா 4வது மாதமாவது போகலாம். 1 மாதத்துக்கு போக முடியல 3 மாதத்துக்கு ஒருக்கவாவது போகலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கவாவது போகலாம். கம்பெனி ப்ராடக்டை அந்தந்த மாதத்துக்கு கம்பெனிக்காரங்களே எடுத்துகிட்டு வர சொல்லியாவது நம்ம என்னென்ன அதில் தரக்கட்டுப்பாடு பரிசோதனைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரியிலையோ அந்த ஒரு லேப்லேயோ அதற்கான உணவகங்களுக்கு அதற்கான தரக்கட்டுப்பாடு லேப்னு நிறைய வரணும். இப்போ நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், எனக்கு திருப்தி இல்லை, என் சாப்பாடை கொஞ்சம் போல நான் அங்கேருந்தே பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்து பரிசோதனை பண்ணுறது இடம் இருக்கா? அரசாங்கம் அதெல்லாம் ரெடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதில் இந்த உணவு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு என்னவோ இருக்குது, இதில் எதுவும் கலந்துருக்கான்னு பாருங்கள், எம்எஸ்எம் ஏதாவது சேர்த்துருக்காங்களா, காஸ்டிக் சோடா சேர்த்துருக்காங்களா அப்படின்னு உணவு மருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சந்தேகப்பட்டு கொடுத்து பரிசோதனை பண்ணுறதுக்கான அரசு நம்பகத்தனமான பரிசோதனைகள் தமிழ்நாடு பூரா வந்தாகணும். அதுதான் இந்த தரக்கட்டுப்பாட்டுகளை மேலே கொண்டு வரும். நீ தண்ணி குடித்தா எனக்கு சரியில்லை, அது கார்பரேஷன் வாட்டராக இருக்கட்டும், இல்லை கேன் வாட்டராக இருக்கட்டும், இல்லை ஆர்ஓ பிளான்ட்டில் எடுத்த வாட்டர், எங்கள் வீட்டில் 4 பேருக்கு பேதி, இந்த தண்ணியை கொண்டு போய் நான் பரிசோதனை பண்ணி பார்க்கணுமா வேண்டாமா? அது பார்க்குறதுக்கு எங்கே இடம் இருக்குது? ஸோ இதுகளை நம்ம அரசாங்கம் உருவாக்கி மக்களே இதை பரிசோதனை பண்ணதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இடம் வரும்போது எல்லாரும் மொழிப்போட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்பகத்தகுமான ஐஐடி மெட்ராஸோடு சேர்ந்து படித்த நல்ல வல்லுநர்களை வச்சு இது எல்லா அளவுலையும் தரக்கட்டுப்பாடு இருக்கா இல்லையான்னு மக்கள் பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் நிச்சயமாக மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் நம்புகிறோம் டாக்டர். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.